ஹாய், வணக்கம். நான் சிஎஸ். நீங்கள் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, வருடந்தோறும் மணவாளக்குறிச்சியிலேருந்து ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை மண்டைக்காட்டிற்கு சந்தன குடம் கொண்டு போவாங்க. இது மட்டும்தான் வருஷத்தில் மண்டையாட்டு கோவிலுக்கு கொண்டு போகக்கூடிய சந்தன குட ஊர்வலம். மணவாளக்குறிச்சியிலேருந்து ரொம்ப அதிகமானவர் போயிட்டுருக்காங்க. இந்த ஊர்வலம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ ஒரு 10-11 வருஷமாக மக்கள்கிட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்து, அதாவது அம்மா மண்டைக்காட்டம்மங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில், உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு கோவில். அது மட்டும் இல்லாமல் அந்த சிலை வந்துட்டு அவ்வளவு அப்படின்னா நீங்கள் ஒருக்கா பார்த்துட்டிங்கன்னாலும் மண்டையாட்டம்மையை மனசுக்குள்ளே வச்சுருக்கலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கோவில் அது. அந்த கோவிலுக்காக இங்கேருந்தே நடந்து சந்தன குடம் எடுத்துகிட்டு போகிறாங்க. முன்னாடி யானைக்கு மேலே கொண்டு போவாங்க. இப்போதைக்கு ஒரு யானையை நம்ம கொண்டு வரணுன்னா ரொம்ப அதிகமாக செலவாகிறது, அதனால் கொண்டு போக முடியல. வணக்கம், நான் சிஎஸ். இப்போ நீங்கள் ஊர்வலத்தையே பாருங்கள், எல்லாருமே பார்த்துட்ருக்குறாங்க சுற்றி சுற்றி. இதுக்கு பின்னாடி ஒரு ரதம் மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்குது. எதுக்காகன்னு சொல்லியாச்சுன்னா, முன்னாடி யானை வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அது இல்லை அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு ரதம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது மெதுவாக வரனால எல்லாருமே நின்றுட்டுருக்குறாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்ப அதிகமானவர் போகிறாங்க. முன்னாடி வந்துட்டு அந்த மேளம், இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, கும்பாபிஷேகத்திற்கு இந்த மேளம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மேளம் அடிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி அந்த ரதத்துக்கு கூட கொட்டு மேளம் வந்துட்டு இருக்குது. அது உங்களுக்கு தெரியலை, நான் எடுத்து காணிக்கலான்னு சொல்லிட்டுன்னா அது ரொம்ப தூரத்தில் இருக்குன்னா பார்த்தீங்களா, கொஞ்சம் தூரத்தில் தெரியுதுங்களா, அதுதான் ரதம். வீடியோ கொஞ்சம் ரொம்ப நிறைய நேரம் போகுதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பாருங்கள், இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா தானே இருக்கும். அந்த ரதம் கிளம்பிடுச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அந்த ரதம் நமக்கு இந்த வீடியோக்குள்ளாடி வந்த உடனே நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். வந்துடுச்சுது. அப்படின்னா ஒரு ஆட்டோ தான் அது ரதம் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டை தான். பார்த்தீங்களா, ரதம் வந்துட்டு இருக்குது. ஓகே, நான் சிஎஸ்.